உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராணி, அழாதன்னு சொல்றேன்ல. இதெல்லாம் உங்களோட வேலை தானே? ஆனா அந்த பூசாரி சாகிறதுக்கு முன்ன சித்தார்த் ராணி கிட்ட என்னமோ சொன்னான். அது என்னன்னு தெரியுமா? அந்த பூசாரி என்ன வேணா சொல்லிருக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இப்போ நான் அடுத்து பண்ண போற காரியத்தால சித்தார்த்தும் ராணி என்ன சொன்னாலும் யாரும் நம்பவே மாட்டாங்க. சரிப்பா, இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க 2 பேரும் முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போங்க. அதுக்கப்புறம் நான் அங்க என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கே தெரியும். சரி தமன்னா, போலாமா? போலாம். வா. அடுத்து நான் அடிக்க போற அடி மரண அடியா தான் இருக்கும். முதல்ல அனுப்பாத மெசேஜ் அனுப்புனதா சொல்றாரு. அப்புறம் அந்த குழந்தை விஷயம், இப்போ திருடன்னு சொல்றாரு தாத்தா. ஏ மல்லிகா, கண்டதையும் உளராத. இப்ப எதுக்கு இத தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்க? இவரை பத்தி உனக்கே தெரியும்ல. இவர் பொய் சொல்ற ஆளாமா? இவர் பொய் சொல்ற ஆளா? நீயே சொல்லு. இல்லம்மா, இதெல்லாம் சித்தார்த் ஏன் இப்படி பண்றான்னு எங்களுக்கே தெரியலம்மா. ஆமா மல்லிகா, அவன் இந்த இச்சாதாரி விஷயத்துல காட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இப்படித்தான் நடந்துக்கிறான். ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட் தான். அண்ணன் காட்டுக்குள்ள இருந்து திரும்பி வந்ததுல இருந்து எல்லார்கிட்டயும் எது தெரிஞ்சுதான் பேசுது. இன்னைக்கு அவன் வரட்டும், இதுக்கு 2ல 1 முடிவு பண்ணி ஆகணும். ஆமாங்க, நாம இப்படி கேட்காம இருந்தா சித்தார்த் மாறவே மாட்டான். அவன் வந்த உடனே என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. ஐயோ பாட்டி, தாத்தா, நீங்க ஏதாவது கேட்க போய் பிரச்சனை பெருசாயிட போகுது. இல்ல மாப்ள, இதெல்லாம் இப்படியே விட்டுறக்கூடாது. இன்னைக்கு என்னன்னு கேட்டே ஆகணும். மனோ, இப்பதான் ஆட்டம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தமன்னா, பார்ட்டி லேசுப்பட்ட ஆள் இல்ல. என்னம்மா நடிக்கிறான்ப்பா. ஐயோ. சரிம்மா, நீ அழாத என்ன. கொஞ்சம் நெல்லுப்பா சித்தார்த். ஆமா, நீ பசுபதி கிட்ட என்ன சொன்ன? என்ன தாத்தா, நான் என்ன சொன்னேன்? என்னப்பா சித்தார்த், நீ வந்ததுல இருந்து அவர் என்னென்னமோ சொல்ற. இப்ப என்னடான்னா, நீ வச்சிருந்த பணத்தை அவர் எடுத்துட்டாருன்னு சொல்லி அவர் மேல அபாண்டமா பழிய போட்டிருக்க. ஐயோ தாத்தா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பசுபதி அவரா இப்படிலாம் பண்ணல. அவர் ஏதோ ஒண்ணுதான் இப்படிலாம் பண்ண வைக்குது. பாத்தியா மல்லிகா, என்ன சொல்றாங்க பாத்தியா? ஆமா, என் புருஷனை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், எப்படி தெரியுது? என்னமோ உங்க போனுக்கு மெசேஜ் அனுப்புனாருன்னு சொன்னீங்க. ரோட்ல எந்த குழந்தை காணுனாலும் அதுக்கு காரணம் என் புருஷன் தானே சொன்னீங்க. உங்க பணத்தை காணுனாலும் அதுக்கும் என் புருஷன் தானே சொல்றீங்க. ஒரு மனுஷன் மேல எவ்வளவுதான் குற்றச்சாட்டு வைப்பீங்க மாமா? மல்லிகா, கோவப்படாம நாங்க சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளு. என்னக்கா பேசுற? என் புருஷன் மேல அடுக்கடுக்க புகார் சொல்லிட்டே போவீங்க. நான் அப்படியா அப்படியான்னு கேட்டுட்டே இருக்கணுமா? ஐயோ, உன் புருஷன் உனக்கு வசதினா என் புருஷன் எனக்கு வசதி. இன்னும் சொல்ல போனா என் புருஷன் என் மேல உயிரையே வச்சிருக்காரு. மாமா அப்படியா? மல்லிகா, இங்க பாரு, சித்தார்த் அப்படிப்பட்டவன்லாம் இல்ல. அவனுக்கு ஏதோ போராத காலம். ஆமாம் பசுபதி, சித்தார்த் எல்லா விஷயத்தையும் பொறுமையா பண்றவன். ஏதோ சில பிரச்சனை, அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான். மத்தபடி ஒண்ணும் இல்ல, தப்பா நினைக்காதீங்க. அவருக்கு பிரச்சனைனா அது அவரோட. எதுக்கு என் புருஷன் மேல இல்லாத பழியெல்லாம் போடணும்? ஏழைங்கன்னா என்ன வேணா பேசுவீங்களா? எங்களுக்கும் சுயமரியாதை கௌரவம் எல்லாம் இருக்கு. மல்லிகா, இங்க பாரு ராணி அக்கா, உன் மூஞ்சுக்காக மட்டும்தான் அவரை விடுறேன். இல்லன்னு வச்சுக்கோ, அவரை உண்டு இல்லன்னு ஆக்கிடுவேன். ஏ மல்லிகா, யாராண்ட என்ன பேசுற? உன்னோட கண்ணாலத்தை அவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்தி வச்சவரை பார்த்தா இப்படி பேசுற? அக்கா, அந்த நன்றிக்காக மட்டும்தான் இப்போ பேசிட்டு இருக்க. போதும்,
எல்லாம் போதும். நாம மல்லிகாவோட தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு தானே வந்தோம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நாம கிளம்பிடலாம். இதுதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே முடிவு. ஐயோ அப்பா, ராணி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா நம்ம நினைச்சது நடக்காதே. அவ என் கண்ணு முன்னாடியே இந்த வீட்டுல தான் இருக்கணும். இந்த மல்லிகை ஓவரா நடிச்சு காரியத்தை கெடுத்துட்டாலே. இல்ல தாத்தா, இங்க சில விஷயங்களை நான் செஞ்சு முடிக்கணும். அப்பதான் இங்க இருக்கிற எல்லா ஆபத்தும் நீங்கும். ராணி, நம்ம பசுபதியை உயிரோடு மீட்டு மல்லிகை கிட்ட கொடுக்காம நம்ம போக முடியாது. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். புரியுதியா? நீங்க யாரும் போக வேண்டாம். நானும் என் பொண்டாட்டி இங்க இருந்து போயிடுறோம். வா மல்லிகை பசுபதி, போலாம். என்ன- மல்லி, இருங்க மாப்ள. என்ன மாப்ள இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என் 2 பொண்ணுங்களும் ஒத்துமையா இங்க இருந்தா தானே எனக்கு சந்தோஷம். கடவுளே, எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க மாட்டியா? யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. சந்தோஷமா இருந்த என் குடும்பம் இப்ப சின்ன பின்னமாகி செதறி கிடக்குது. அம்மா வேணி, நீ அழாதம்மா. நாங்க யாரும் எங்கேயும் போல. நீ அழாதம்மா. அழாதம்மா. அப்பா பசுபதி, சித்தார்த்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனைப்பா. அதனாலதான் அவன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டான். இனிமே உன்னை மரியாதை குறைவா அவன் நடத்த மாட்டான். நீ கோச்சிக்காத. வேணும்னா அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. ஐயோ தாத்தா, 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 என்ன தாத்தா நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? பசுபதி போடா, வேலையை பாரு. நான் போய் வேலையை பார்க்க போறேன். பாத்தியா சித்தார்த், இதுதான் கிராமத்துல இருக்கிறவங்களோட மனசு. யோ, என்னயா ஆச்சு உனக்கு? என் வயித்து உள்ளார பாப்பா இருக்குதுன்ற ஞாபகம் இருக்குதுல்ல? என்னவோ ஏதோன்ற மாதிரி வண்டி ஓட்டுன்னு இருக்கிற. இல்ல ராணி, அந்த பசுபதியை பத்தி பேச ஆரம்பிச்சதும் என் மைண்ட் என்கிட்ட இல்ல. இன்னும் சொல்ல போனா நான் நானாவே இல்ல. நான் அப்படியே என்னையே மறந்துடுறேன். நம்மளை சுத்தி ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ராணி. யோ, இந்த குழப்பத்துக்கெல்லாம் விட தேடி தானேயா போயின்னு இருக்கிறோம். நீ இப்பவே மனச தளர விட்டா எப்படியா? இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஆமா ராணி, நீ சொல்றது சரிதான். நமக்கு கிடைச்சிருக்க லாஸ்ட் சான்ஸ் இது. யோ, நீ அந்த பிசாச நினைக்கிறத விடு. நாம இப்போ அந்த தெக்கால இருக்கிற அந்த அருஞ்சன காத்த ஐயனார் கோயிலுக்கு போறோம். அப்பதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியும். அந்த பாகாண்ட இருந்து பசுபதியையும் மீட்டு கொண்டு வர முடியும். நமக்கு மல்லிகாவோட வாழ்க்கையும் முக்கியம் தானையா? ஆமா ராணி, நாம அவ வாழ்க்கையை நல்லபடியா மாத்தி தரணும். அப்பதான் பொம்மியோட ஆத்மா நம்மள வாழ்த்தும். அக்காவோட ஆத்மா மட்டும் இல்லையா, நமக்காக உசுர கொடுத்தாரே அந்த பூசாரி, அவரோட ஆத்மாவும் அப்பதான் சாந்தி அடையும். நீ கண்டதையும் போட்டு மனச குழப்பிக்காம மல்லிகாவோட வாழ்க்கைய எப்படி சரி பண்ணலாங்கிறத மட்டும் யோசி. கண்டிப்பா ராணி. இப்போ வண்டி எடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.